இதற்கு ஒரு முடிவு தரும்படியாக இரட்சகராக பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அவரை நான் அறியாதவனாய் வாழ்ந்தேன். அவரை பற்றி சொன்ன பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் தட்டி கழித்தவனாய், அவருக்கு நான் விரோதமான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்த பொழுது என் இஷ்டம் போல வாழ்ந்தேன். ஆனால் ஒரு நாள் அந்த வார்த்தை என்னை சந்தித்தது. என்னத்திற்காய் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்கிற காரியத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் எனக்கு சொன்னார்கள். அன்றிலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து என் வாழ்க்கை மாறியது. எப்போதெல்லாம் சுயநலமாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இயேசு சொன்ன அதே வார்த்தை, உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானை நேசி, உன்னை நேசிக்கிறது போல நீ அயலானை நேசி என்ற அந்த அற்புதமான வார்த்தைகள், உனக்கு கொடுமை செய்தவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக அவர்களுக்காக நீ நேசி என்று சொன்ன அந்த வார்த்தை என்னை கொண்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக மாறியது. இதுவரைக்கும் நான் சுயநலமாய் வாழ்ந்த நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து, அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்ட நாளிலிருந்து, அது எனக்கு மாத்திரமல்ல என்னோடு பழகிற எல்லாருக்கும் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பை செலுத்தக்கூடியவனாய் நான் மாறினேன். அதே இயேசு என்றும் மாறாதவராய், அற்புதம் செய்கிறவராய், ஒரு சுயநலம் இல்லாத வாழ்வை தருவதற்காக இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு ஜீவிக்கிறார். அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த மனுஷனும் உங்களுக்கு தந்துராத சந்தோஷம், சமாதானம் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களினாலும் நாங்கள் சந்திக்கப்படுகிறோம். நல்ல அருமையான மனைவி, நல்ல வீடு, நல்ல வாகனம், அருமையா இந்த தேசத்தில் வாழக்கூடிய எத்தனை வசதிகள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற தன்னலமற்ற சுயநலமற்ற அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் என்னை சந்தித்த இயேசு உங்களுக்கு தேவையாயிருக்கிறார். அந்த இயேசுதான் எங்களுடைய வாழ்வை மாற்ற முடியும். அந்த இயேசுதான் எங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். எந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எங்களுக்கு தீமை செய்தவனை அன்பு செய்ய எந்த மனுஷன் சொல்ல முடியும்? ஆனால் இயேசு சொன்னார், நான் பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் பாவியையோ நேசிக்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது.